என்றா அவர் வந்து ஆஹ் இணையத்தில் நிற்கிறார் என்றா வந்து சேருவார். இல்லாவிட்டால் பாஸ்டர் பிரதர் மகேந்திரன் வந்து அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். சிஸ்டர் சுகுமாரி, சிஸ்டர். ஓ, நிற்கிறீர்களா? காட் பிளஸ் யூ. நன்றாக இருக்கிறது உங்களுடைய குரலை கேட்பதற்கு. வந்து உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சிஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமென். ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் கிருபை எங்களுக்கு எப்பொழுதும் புதியவைகளாக இருக்கிறது. அல்லேலூயா. காலை தோறும் அவருடைய கிருபை எங்களுக்கு புதியதாக இருக்கிறது. மாலை தோறும் அவருடைய கிருபை எங்களுக்கு புதியதாக இருக்கிறது. இரவு தோறும், ஒவ்வொரு நேரங்கள், ஒவ்வொரு சமயங்களிலும் அவருடைய கிருபை எங்களுக்கு பெரியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதனாலும் கூட சங்கமம் வானொலி மூலமாக நித்திய வெளிச்சத்திற்கூடாக சந்திப்பதை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். திருப்பிக் கொள்ளுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 13வது வசனம். அந்த வசனங்களுக்கான தலைப்பை நான் தருகிறேன். 13 இருந்து 20 வரையிலான வசனங்கள், 13 16 வரையிலான வசனங்களுக்கான தலைப்பை நான் தருகிறேன். உப்பும் ஒளியும் என்பதாக. அல்லேலூயா. உப்பும் ஒளியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, அந்த தலைப்பிலே உப்பும் ஒளியும் என்பதாக நான் தருகிறேன். உப்பு மிகவும் அவசியமான ஒரு பொருளாக இருக்கிறது இல்லையா? மனிதனுடைய அன்றாட தேவைகளுக்கு அங்க உப்பு அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது. சொல்லுவாங்க பழமொழி, உப்பில்லாத பண்டம் குப்பையிலே என்பதாக இல்லையா? உப்பில்லாத சாப்பாடு எங்களுக்கு ஒரு நாளும் சாப்பிட முடியாது. அது ருசியே இருக்காது இல்லையா? ஆகவே உப்பு நாங்க போட்டுதான் எப்படியோ சமைச்சு சாப்பிடணும். அப்பதான் எவ்வளோ வாசனை திரவியங்கள் எல்லாம் போட்டாலும் அந்த உப்பு வந்து போடாட்டி அதுல எந்த வித ருசியும் இருக்காது. ஆகவே உப்பு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ஒரு பிரதானமான, ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருளாக இருக்கிறது. அதே போல ஒளி ஒளி இல்லாவிட்டால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல நாங்க வாழ முடியாது, கஷ்டம். இருளல என்ன செய்வோம், தடுமாறி பெரிய கஷ்டமா போயிடும் இல்லையா? என்னதான் மின்சாரங்கள் இருந்தாலும், என்னதான் இப்படியான காரியங்கள் இருந்தாலும், ஆனால் ஒளி, சூரியனும் சந்திரனும் எங்களுக்கு இல்லாவிட்டால், சூரியன் இல்லாவிட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது எங்களால இல்லையா? ஆக இரண்டும் மிகவும் மனிதனுடைய வாழ்க்கையில அத்தியாவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்ப இங்க வந்து அப்பா சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் இதனால் சாரமாக்கப்படும் ஒரு கேள்வி வருது பாருங்க. நீங்க பூமியில் உள்ளோருக்கு உப்பாக இருக்கிறீர்கள். ஆனால் உப்பு அதன் உவர்ப்பு தன்மையை இழந்து போனால் திரும்பவும் அதை எப்படி உவர்ப்புடையதாக்க முடியும் அப்படின்னு தான் கேட்கிற அந்த கேள்வி. ஆகவே அந்த உப்பானது சாரமற்று போன்ற அதுல உப்புத்தன்மை அறவே இல்லாட்டி சாதாரண ஒரு மணலை போல ஆகிரும் இல்லையா? ஆக நாங்க அதை என்ன செய்யும், வீட்டுக்குள்ள ஒரு பொட்டல்ல போட்டு, ஐயோ உப்பு தானே, சாரம் இல்லாம போயிட்டு, உப்பு டேஸ்ட் இல்ல ஆனாலும் பரவாயில்ல, இந்த பொட்டல்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நாங்க வைத்துக் கொள்ள மாட்டோம் இல்லையா? அதை என்ன செய்வோம் என்றால் பாருங்க, சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறொன்றுக்கு உதவாது. அதான் நாங்க செய்வோம் இல்லையா? பொட்டல்ல போட்டு அழகு பார்க்க மாட்டோம். அதை அப்படியே எடுத்து என்ன செய்வோம், வெளியில முத்தத்திலேயோ அல்லது நடைபாதையிலோ எங்கேயோ ஒரு இடத்துல நாங்க கொட்டி விடுவோம். அப்ப கொட்டும் பொழுது மனிதன் அதுல ஏறி என்ன செய்கிறான், நடக்கிறவனாக இருக்கிறான் இல்லையா? அதுல பலதரப்பட்ட மனிதர்கள் நடந்து போவார்கள். நல்லவர்கள் மட்டும் அதுல நடப்பாங்க. உப்பு சாரமற்று போய் அதை வெளியே கொட்டி எரியும் பொழுது அத நல்லவங்க மட்டுமா நடப்பாங்க? எல்லாரும் நடப்பாங்க இல்லையா? நடப்பாங்க. துஷ்டர்கள் இல்லையா, உலகத்துல உள்ளவர்கள், கர்த்தரை அறியாதவர்கள், அறிந்த எல்லாருமே அந்த உப்பு மேல நடந்து போவார்கள். அப்ப அது ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். ஆகவே அப்பா சொல்றாரு பாருங்க, வேற ஒன்றுக்கும் இல்லையா அது பயன்படாது. அதாவது என்ன செய்யறோம், திரும்ப அந்த தன்மை இழந்து போனவுடன் திரும்பவும் அதை எப்படி ஊர்ப்புடையதாக்க முடியும்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு அது வேறொன்றுக்கும் பயன்படாது, வெளியே வீசப்பட்டு மனிதரால் மிதிக்கப்படும் என்பதாக இந்த வசன விதமாக சொல்லுகிறது. அவர் சொல்றாரு, அது அந்த உப்பை போல கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் உலகத்திற்கு ஒரு ருசியுள்ளவர்களாக மாற வேண்டும். கிறிஸ்தவ பிள்ளைகள் கர்த்தரால் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் நாங்கள் இல்லையா? நான் போன வாரம் எனக்கு இந்த போன் ப்ராப்ளம்னால எனக்கு வரவே முடியல இணைப்புல, ரொம்ப துக்கப்பட்டேன்.
ஆனால் வந்த அந்த சமயத்துல மகேந்திரன் ஆகிய ஒரு வார்த்தையை சொன்னாரு, விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்த எங்களை ஆண்டவராய் கர்த்தர் எங்களுக்கு அழைத்து அவருடைய காரியங்களை, அவருடைய வார்த்தைகளை சொல்லும்படி எங்களை வந்து வைத்திருக்கிறார் என்பதாக கேட்டோம். உண்மைக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருந்தது. விக்கிரக ஆராதனை அந்தகார இருளிலே கிடந்த எங்களை, புறஜாதியாக இருந்த எங்களை ஆண்டவராய் கர்த்தர் தெரிந்து கொண்டு, அப்ப பிறப்பிலே கிறிஸ்தவர்கள் கிடையாது. ஆகவே எங்களை தெரிந்து கொண்டு அவருடைய சத்தியத்தை சொல்லும்படியா எங்களை அறிவித்திருக்கிறார். அவர் பிறப்பிலே இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் இல்லையா? எங்களை பார்த்து ஒன்று எங்களை போல மாற வேண்டும் இல்லையா? ஆகவே பாருங்க செய்ய வேண்டும். அத எப்படின்னு சொன்னா, விக்கிரக ஆராதனை செய்தவங்க புறஜாதியாரா இருந்தாங்க. இவங்களை அழைத்து ஆண்டவராய் கர்த்தர் பேர்பட்ட வார்த்தைகளை அங்க சொல்ல வைப்பார் என்றால், நாங்க பிறவியிலே இயேசு கிறிஸ்துவை அந்தவர்களாக இருக்க நாங்க அவங்கள விட 2 மடங்கு கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைத்து அங்கு உப்பாக மாற வேண்டும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு உப்பை போல உலகத்துல இருக்கிறோம். இப்ப எங்களை பார்த்து எங்களுடைய நடை, உடை, பாவனை, எங்களுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் பார்த்து அவர்கள் ருசியுள்ளதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். நான் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் டைம்ல ஸ்கூலுக்கு நான் போற நேரம் சில பேரண்ட்ஸ் வந்து சில அம்மா அப்பா அங்கனே இருப்பாங்க. சில பிள்ளைகள் வந்து என்னோட பேசுவாங்க. அப்ப நீங்க யாருடைய அம்மான்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப என்னுடைய மகனுடைய பேர் சொல்லி இவங்களுடைய அம்மா தான் அப்படின்னு சொல்ற நேரம் சில காரியங்கள் அவங்க கதைப்பாங்க. கதைச்சு கொண்டே இருக்கிற நேரம் கேட்பாங்க, நீங்க கிறிஸ்தவங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. காரணம், சில வார்த்தைகள் வந்து நாங்க வேதத்தின் அடிப்படையிலே நாங்க அப்படியே வளர்ந்து வர்றதுனால சில வார்த்தைகள், நல்ல வார்த்தைகளை நாங்க அவங்களுக்கு சொல்லி பேசும் பொழுது அவங்க சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க எங்களுடைய வாயின் வார்த்தைகள்ல. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்க, அந்த இடத்துல கிறிஸ்தவங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அடுத்தபடி நம்ம என்ன சொல்லுவோம், எங்களுடைய சாட்சி ஆமா நாங்க கிறிஸ்தவங்க, இப்படிதான் நான் இந்துவா இருந்தேன், நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படி சொல்லிடுவேன். எப்படியோ ஆண்டோடைய சுவிசேஷத்தை அங்க நான் சொல்லிடுவேன். அப்ப அவங்க அடுத்த முறை கண்ட இன்னும் கொஞ்சம் அவங்களோட பேசலாம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் அப்ப நாங்க அதாவது மற்ற ஜனங்களுக்கு, கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கும் உலக ஜனங்களுக்கு ஒரு உப்பை போன்ற ஒரு ருசியுள்ளவர்களாக மாற வேண்டும். அவர் ருசியுள்ளவர்களாக மாற வேண்டும் என்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே கனிகள் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்ப அந்நிய ஜனங்கள், உலக ஜனங்கள் எங்களை பார்க்கின்ற பொழுது அவங்க வித்தியாசமாக இருக்கிறார்கள் என்று எங்களோடு பேசுவாங்க இல்லையா? அப்ப எங்களிடத்தில் அவர்கள் வந்து எதிர்பார்ப்பது சில கனிகளை. அப்ப நாங்க வந்து அவர்களுக்கு கனி கொடுக்கிறவர்களாக, ஒரு ருசியில பாருங்க, ஒவ்வொரு கனி, மரத்துல இருக்க கனிகள் ஒவ்வொன்று நாங்க சாப்பிடும் பொழுது வெவ்வேறு விதமான ஒரு ருசியை கொடுக்கிறதாக இருக்கிறது இல்லையா? பலாப்பழத்தை எடுத்து பாருங்க, அது அவ்வளவு சுவையுள்ளதாக இருக்கும். எப்பளக்கு எடுத்து பாருங்க, அதை விட வேற விதத்துல சுவையுள்ளதா. கிரேப்ஸ் எடுத்து சாப்பிடுங்க, அதை விட வேற சுவையை கொடுக்கும். மாம்பழத்தை வெட்டி சாப்பிடுவாங்க, அது வேற சுவையை கொடுக்கும். அப்ப ஒவ்வொரு பழங்களும் ஒவ்வொரு சுவைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறது. விரும்பி அதை எடுத்து நாங்க சாப்பிடுறோம். அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய கனிகள் என்று ஒரு காரியம் இருக்கிறது வேதத்திலே. அப்ப அந்த கனிகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அபியாசப்படுத்திக் கொள்ளும் பொழுது உலகத்துக்கு நாங்கள் உப்பாக இருக்கு. அது என்ன கனிகள் என்றால், திருப்பிக் கொள்ளுங்க, கலாத்தியர் புத்தகம் 5வது அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆவியின் கனியோ அன்பு, அன்பு என்ற கனி, சந்தோஷம் என்ற கனி, சமாதானம் என்ற கனி, நீடிய பொறுமை என்ற கனி, தயவு என்ற கனி, நற்குணம் என்ற ஒரு கனி, விசுவாசம் என்ற ஒரு கனி, சாந்தம் என்கிற ஒரு கனி, இச்சையடக்கம் என்கிற ஒரு கனி. அப்ப இந்த 9 விதமான கனிகள் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு உப்பாக வர வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அவ எங்களிடத்துல அன்பு இல்லாவிட்டால், எல்லாரையும் உலகத்துல இருக்கிற ஜனங்களை இல்லாட்டி எங்களை தேடி வருகிற ஜனங்களை நாங்க உதாசீனம் பண்ணி கண்டவாக்குல நாங்க பேசும் பொழுது, என்னப்பா கிறிஸ்தவங்கன்னு சொல்றாங்க, சர்ச்சுக்கு போறேன்னு சொல்றாங்க, உனக்கு அன்பே கிடையாதா? ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு இல்லாம இன்றைக்கு எத்தனையோ பேர் உலகத்துல இருக்கிறாங்க. சிநேகம் இல்லாதபடி, அநேசிக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லாதபடி இன்றைக்கு காணப்படுகிறார்கள். பிள்ளைங்க இருக்கிறாங்க, அம்மாமார் இருக்கிறாங்க, வயது போனவங்க இருக்கிறாங்க, கைவிடப்பட்ட பெண்கள் இருக்கிறாங்க, இன்னும் விதவைகள் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் உலகத்துல இருக்கிறாங்க தெரியுமா? அன்பு இல்லாதபடி, அன்புக்காக ஏங்குறவங்க, பெற்றோரை இழந்த பிள்ளைகள். அவங்களுக்கு போய் நாங்க அன்பா பேசும் பொழுது அந்த அன்பின் கனியை அவர்களுக்கு நாங்க அப்படியே கொடுக்கிறோம் இல்லையா?
அவங்க அப்படியே சாப்பிடுறாங்க. மறுபடியும் எங்களை தேடுவாங்க இல்லையா? எங்களை போன்ற ஒருத்தர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தேடி வருவாங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆக இன்னைக்கு உலகத்துல சந்தோஷம் கிடையாது. எப்ப பார்த்தாலும் துக்கம், ஒரே மரண பயம், திகில் ஒவ்வொரு ஜனங்களையும் பிடித்துக் கொண்டிருக்கிறது. பிள்ளைகளை குறித்து பெற்றோருக்கு ஒரு பயம். ஆகவே பாருங்க, அந்த வாலிப பிள்ளைகளை வச்சிருந்தா பயம், பெண் குழந்தைகளை வச்சிருந்தா ஒரு பயம், வாகனத்தை வச்சிருந்த ஒரு பயம், வீட வச்சிருந்த ஒரு பயம். ஏன்னா வீட வச்சிருக்கிறவங்க பெரிய மாளிகை கட்டி இருக்கோம். ஐயோ, பூமி எதிர்த்து அங்க வருதா, ஐயோ இங்க வந்தா என்னுடைய வீடெல்லாம் இடிஞ்சு போயிருமே. வாகனம் வச்சிருக்கிறவங்க என்ன, ஐயோ அங்க ஆக்சிடென்ட், இங்க விபத்து நடக்கும், ஐயோ என்னையா பாதுகாத்துக் கொள்ளணும் ஆண்டவர். பாருங்க, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு திகில் காணப்படுகிறதாக இருக்கிறது. ஆகவே அவங்க வாழ்க்கையில சில நேரங்களை பார்க்கிற பொழுது சந்தோஷத்தை இழந்து காணப்படுவார்கள். அவர்களின் மத்தியில நாங்க சந்தோஷமா கதைக்கும் பொழுது எங்களிடத்துல இருக்கோ இல்லையோ கர்த்தருடைய பிள்ளைகள், அது வேற விஷயம். ஆனால் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும் அவர்களுக்கு, இல்லையா? சந்தோஷத்தை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க முடியும். அதே போல பாருங்க, சந்தோஷத்தை பெறுவாங்க. பாருங்க, ஒரு சிலர் கதைக்கவே மாட்டாங்க. ஆனா அவங்க இடத்துல போய் நாங்க சந்தோஷமா கதைக்கின்ற பொழுது சொல்லுவாங்க, உங்க இடத்துல பேசும் பொழுது என்னுடைய கவலைகள் எல்லாம் பறந்து போயிட்டு என்பதாக. கிட்டத்தட்ட ஒரு காரியம், ஒரு சகோதரர் என்னோட பேசினாரு. அப்ப அவருடைய மன பாரத்தை அப்படியே அங்க சொல்லும் பொழுது அதை நான் பொறுமையோடு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவர் கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அதாவது ஒரு தாயின் இடத்துல அப்படி இறக்கி வச்சது போல இருந்தது அப்படின்னு சொன்னாரு. அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆகவே இந்த காரியத்தை அப்படியே கேட்டு கொண்டு போயிட்டு இன்னொரு இடத்துல சொல்ற பழக்கம் கிடையவே கிடையாது. ஆகவே அதற்காக சில நேரங்களில் ஜெபம் பண்ணலாம், அவங்க ஆறுதல் சொல்லலாம், சந்தோஷமா இருங்க, கவலைப்படாதீங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். அந்த சந்தோஷமான வார்த்தைகளை நாங்கள் சொல்லும் பொழுது அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக இந்த 9 கனிகள் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது பாருங்க இவ்வளவு அருமையான வார்த்தைகள் கனிகளாக இருக்கு. அன்பு, சந்தோஷம், சமாதானம். அப்ப சொல்றாரு, ஒரு வீட்டுக்கு நீங்க போறீங்களா, சமாதானம் என்று கூறுங்கள். அப்ப அந்த சமாதானத்துக்கு அவங்க பாத்திரவான்களா இருந்தா அந்த சமாதானம் அவங்களுக்கு போயிரும். அந்த சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளது அப்படி அதுக்கு பாத்திரவான்களா இல்லாட்டி உங்களோடய கூட வந்துரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கனி, அந்த கனியை கொடுக்கணும். சமாதானம் என்ற கனியை நாங்க போற வீடுகள்ல கொடுக்கணும். அப்ப நாங்க போற இடத்துல எல்லாம் சண்டையும் சச்சரவும் பண்ணி குழப்பத்தை உருவாக்கிட கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் அது உப்பாக மாற வேண்டும், சுவையில்லாத ஒரு பதார்த்தமாக மாற வேண்டும். ஆகவே எங்களுடைய சமாதானத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அது மாத்திரமல்ல, நீடிய பொறுமை. அது எல்லா கனிகளையோட ஒரு பெரிய கனினாலும் நான் சொல்றேன், ஒரு பலாப்பழம் என்று வைத்துக்கொள்ள, அது பெரிய கனி இல்லையா? ஆகவே அது வந்து நீடிய பொறுமை. எவ்வளவுதான் எங்களை திட்டுனாலும், எவ்வளவுதான் எங்களை பேசினாலும் அப்படியே பொறுமையா இருக்கணும் இல்லையா? அத்துமீறி பேசிட்டா பிரச்சனை ஆகிரும். ஆகவே எவ்வளவுதான் எங்களை அவதூறா பேசினாலும், எங்களை எவ்வளவுதான் காரியங்களை நடப்பிச்சாலும், ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை எவ்வளவுதான் சொல்லி அவதூறா அங்கே இங்கெல்லாம் ஏதாவது சொன்னாலும், அல்லது ஊழியம் செய்யற பிள்ளைகளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் இல்லையா? ஆகவே அப்பேற்பட்ட காரியங்களிலே நாங்கள் அகப்படும் பொழுது நீடிய பொறுமையுள்ளவர்கள். அதாவது ஜாக் ஃப்ரூட் இல்லையா, ஒரு பலாப்பழம் பாருங்க இல்லையா, மேலெல்லாம் தோல் பயங்கரமா இருக்கு. அதுல ஒரசுப்பட்டா எங்களுக்கு என்ன நடக்கும்? அப்படியே கையெல்லாம் காயமாகிரும். அதை பாருங்க, அதை உரித்து அப்படியே வெளியே எடுக்கின்ற உள்ளதுக்குள்ள எவ்வளவு அருமையான ஒரு சுவை காணப்படுகிறது. ஒரு பழம் இருக்கிறது. அதே போலதான் எங்களுக்கு மேல வேதனை தான், வருத்தம், எங்களுக்கு வருத்தம் கொடுக்குறாங்க, வேதனை கொடுக்குறாங்க, துக்கப்படுத்துறாங்க. ஆனாலும் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த சுவையான கனிய அங்க நாங்க கொடுக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளாக நீடிய பொறுமையா இருக்கு. எவ்வளவுதான் பேசுறாலும் சொல்லுவாங்க, எருமை மாடு அப்படி நின்றுச்சுன்னு சொன்னா அது மேல எவ்வளவுதான் மழை பெய்து கொண்டிருந்தாலும் அதுக்கு உணர்வு இல்லாத மாதிரி இருக்குமா. சொல்லுங்க, எருமை மாட்டு மேல மழை பெய்தது போல அப்படியே நிக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆகவே அந்த எருமை மாட்டுக்கு மேல மழை பெய்துச்சுன்னு சொன்னா அதுக்கு விளங்காது, அது பாட்டுக்கு நின்றுகிட்டு இருக்கும் எவ்வளவுதான் மழை தண்ணி ஊத்துனாலும். ஆகவே அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளே நீடிய பொறுமையா இருக்கும் பொழுது அதற்குரிய பிரதிபலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நீடிய பொறுமை என்ற அந்த உப்பை நாங்கள் உலகத்துக்கு கொடுக்க வேண்டும், எங்களுக்கு குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டும், எங்களுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்க. நீடிய என்னதான் குழப்படி செய்தாலும், என்னதான் நமக்கு விரோதமான காரியங்களை செய்தாலும், நீடிய பொறுமையா நாங்க இருக்கும் பொழுது இந்த குடும்பத்துல ஒரு சந்தோஷம் வருது. கணவன் என்னதான் குழப்படிக்காரனா இருந்தாலும், என்னதான் பிரச்சனை தருகிறவராக இருந்தாலும், அவருடைய செய்கைகளெல்லாம் பார்த்து நீடிய பொறுமையா இருக்கிறோம் பாருங்க,
அந்த வீடு சந்தோஷமாக இருக்கும். மனைவி என்னதான் பிரச்சனை பண்றாங்க, என்னதான் தேவையற்ற வார்த்தைகளை சொல்றாங்க, வீட்டுல தங்க மாட்டீங்க, அங்க இங்க அலைகிறாங்க, கண்ணா பின்னான்னு குடும்பத்தை நடத்துறாங்க. ஆகவே கணவன்மார் நீடிய பொறுமையுள்ளவர்களா இருக்கும் பொழுது அந்த குடும்பத்துல ஒரு சமாதானம் நிலவுகிறதாக இருக்கு. அப்ப அப்ப நீடிய பொறுமை என்ற அந்த கனியை நாங்கள் கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததா பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே, தயவு. எங்களிடத்துல வர்றவங்களுக்கு நாங்க தயவு காட்ட வேண்டும். அந்த நற்குணம், அந்த நற்கனி எங்களை வாழ்க்கையில இருக்கணும் இல்லையா? தயவு. ஐயோ, இவங்ககிட்ட போனா இந்த காரியத்தை நாங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஐயோ, இவங்ககிட்ட கேட்டா எனக்கு கிடைக்கும். இந்த சகோதரிடத்துல போனா எனக்கு ஒரு நன்மை உண்டாகும். இந்த சகோதரத்துல போனா அவங்களோட கண்ணுல தயவு உண்டாகும். அப்படின்னு சொல்லி அந்த தயவு என்கிற அந்த நல்ல கனியை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது பரலோகம் சந்தோஷம் அடைகிறதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியம் இல்லையா, நற்குணம், நல்ல குணாதிசயம் கொண்டவர்களாக, அது அது ஒரு உப்பு இல்லையா? நற்குணம் என்கிற ஒரு காரியம் வந்து அது ஒரு உப்பு. இந்த சகோதரத்துல பேசினா நல்ல காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இது நல்ல ஒரு குணாதிசயம் உள்ளவர்கள். உங்களிடத்துல போனா எங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். நல்ல குணமான ஒரு பிள்ளை, நல்ல ஒரு குணமான ஒரு மகன், நல்ல ஒரு குணமான ஒரு மனிதன், நல்ல ஒரு குணமான ஒரு மனுஷி என்பதாக மற்றவர்கள் சொல்ல வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐயோ அங்க மட்டும் போயிடாதீங்க, அந்த சிஸ்டர் பொல்லாதவங்க, அவங்க ஏசி எரிஞ்சு விரட்டி விட்டுருவாங்க பேசி அப்படின்னு இருக்க கூடாது. இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்களுடைய மனைவிமார வந்து இப்படித்தான் பாக்குறாங்க. ஐயோ அந்த சிஸ்டரா, கிட்ட நெருங்க இயலாது, கட்டிக்கிற மாதிரி இருப்பாங்க, கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல இருப்பாங்க, எந்த நேரம் ஏசுவாங்க ஊழியக்காரவங்களை, ஊழியக்காரிகளை எந்த நேரம் துன்புறுத்துவாங்க. அப்படி இருக்க கூடாது இல்லையா? உங்களை பார்த்தோன்னே ஐயோ அந்த சிஸ்டர் அணுகுமுறை இலகுவானதாக இருக்க வேண்டும். அது ஒரு நல்ல கனி. ஆகவே இந்த சிஸ்டர்கிட்ட போனா எங்களை ஆதரிப்பாங்க, இந்த சிஸ்டர்கிட்ட போனா எங்களை பலப்படுத்துவாங்க, இந்த சிஸ்டர்கிட்ட போனா எங்களுக்கு ஆறுதலா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல நற்குணம் எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அது ஒரு உப்பாக உலகத்துக்கு இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசம், அது வந்து அப்பாவோடு கூட இருக்க வேண்டும். இன்னொன்னு விசுவாசம் இருக்கிறது ஊழியத்துல. ஒரு விசுவாசம் இருக்க, ஒரு தலைமை போதகர் வந்து எங்களை விசுவாசிக்க வேண்டும், இவங்களுக்கு இந்த ஊழியத்தை கொடுத்தா நல்லா செய்வாங்க இல்லையா? நம்பிக்கை. இன்னொரு காரியத்தை, ஒரு பணம் சம்பந்தப்பட்ட காரியங்களை கொடுத்தா சரியானபடி கையாளுவாங்க. விசுவாசம், நம்பிக்கை. அப்ப இந்த உப்பு எங்களுக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆக இந்த உப்பு இல்லாவிட்டால் ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு நபராக போய்விடுவோம். அப்ப இந்த 9 கனிகளும் இந்த உலகத்துக்கு அவசியமாக இருக்கிற ஒரு உப்பாக இருக்கிறது. இந்த 9 கனிகளை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அபியாசப்படுத்தி மற்றவர்களுக்கு ஒரு உப்பாக மாறும் பொழுது இந்த உலகத்துல எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்தை மலை போல கட்ட முடியும். இந்த காரியங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது ஆண்டவருடைய சுவிசேஷங்களை அற்புதமாக சொல்ல முடியும். அல்லேலூயா. ஆகவே இந்த காரியம் வந்து நாங்கள் பூமிக்கு உப்பாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய கனிகளினால் எங்களை அபியாசப்படுத்திக் கொண்டு அதை எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்திக் கொண்டு, எங்களிடத்துல இல்லையா இந்த 9 கனிகள், எந்த கனிகள் எங்களிடத்துல இல்லை என்று எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய தேவனுடைய சமூகத்துல போய் தனிமையா இருக்கிற நேரம் உட்கார்ந்து, அப்பா என்னிடத்துல அன்பு இருக்குதா தகப்பனே, என்னிடத்துல சந்தோஷம் இருக்குதா, எனக்கு சமாதானம் இருக்கிறதா, எனக்கு நீடிய பொறுமை இருக்கிறதா, என்னிடத்துல தயவு இருக்கிறதா, நற்குணம் இருக்கிறதா, சாந்தம் இருக்கிறதாப்பா. அதை விட இச்சையடக்கம் இருக்கிறது. இச்சையடக்கம் மிகவும் அவசியமானது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மிகவும் அவசியமானது இச்சையடக்கம், நீடிய பொறுமை, இச்சையடக்கலாம் மிக முக்கியமானது. உலகத்துக்கு முன்பதாக நாங்கள் இருக்கிறோம், உலகத்துக்கு உப்பாக இருக்கிறோம். அப்ப எங்களுடைய நடையுடை பாவனைகளிலே ஒரு இச்சையடக்கம் இருக்க வேண்டும். ஆலயத்துக்கு எப்படி போகணும் இல்லையா, மார்க்கெட்டுக்கு எப்படி போகணும், சாதாரணமா பீச்சுக்கு போற நேரம் நான் எப்படி போகணும், எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்து ஞானத்தை கொடுத்திருக்கார். எந்த உடையை எங்கே அணிய வேண்டும் என்பதை கூட அப்பா எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து வைத்திருக்கிறார் இல்லையா? ஆகவே ஆலயத்துக்கு போற நேரம் நான் பீச் உடுப்பு உடுத்த மாட்டோம் இல்லையா? ஆகவே மார்க்கெட்டுக்கு போற நேரம் டிஷர்ட்டும் ட்ரௌசரும் உடுத்துவோம். அப்ப அதை நாங்க உடுத்த மாட்டோம். ஆகவே ஆலயத்துக்கு போற நேரம் ஆலயத்துக்கு போற மாதிரி இச்சை அடக்கம் உள்ளவர்களாக, அதற்கு தேவனாய கர்த்தருடைய முகத்தை நாங்கள் தரிசிக்க போறோம். அங்க போய் வாலிப பிள்ளைகள் எல்லாம் வருவாங்க. அவங்கள பாவத்துக்கு உட்படுத்துகிற உடைகளை அணிந்து அவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. இங்க வந்திருக்கிற அரைக்குறை ஆடைகளோடு இருப்பவர்களை பார்ப்பதற்கு வருவாங்க. சில வாலிப பையன்கள் பிள்ளைகளை பார்க்க வருவாங்க.
அங்க ஆண்கள் உடைய ட்ரௌசரும் ஷர்ட் தான். அவங்க வேற எதையுமே ஆலயத்துக்கு கொடுத்தவங்க கண்ணியமான உடையை அவங்க உடுத்திட்டு வருவாங்க. பெண்கள் மிக மோசமான நவநாகரிகம் என்ற காரியத்துல அங்க இழுக்கப்பட்டு இச்சையடக்கம் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறாகவே இது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இது உப்பு அல்ல இல்லையா? இது பயங்கரமான ஒரு காரியம், இருள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப எங்களுக்கு இதெல்லாம் தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகள், அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த காரியங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் உலகத்துக்குள்ளே உப்பாக இருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்ப எங்களை பார்க்கிறவங்க சுவையுள்ளவர்கள், சுவையுள்ள மனிதர்கள், கிறிஸ்தவ பிள்ளைகள் என்ற அன்பானவர்கள் என்று அந்த காரியம் தெரிய வரும் இல்லையா? ஆகவே ஏனென்றால் எங்களுடைய அப்பா அன்பானவர், அவர் அதிசயமான கர்த்தர், அவருடைய உயிரையே எங்களுக்கு கொடுத்த தெய்வம் இல்லையா? அவர் எங்க மேல் வைத்த அந்த அன்பின் நிமித்தம் கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த கல்வாரி சிலுவையிலே மரித்தார், கஷ்டப்பட்டார், பாடுகளை அனுபவித்தார். எல்லாருடைய பாவத்தையும் தன்னுடைய தலையின் மேல் சுமந்த தெய்வம். ஏன்? அவர் எங்கள் மேல் வைத்த அன்பை நிமித்தம் இல்லையா? நாங்க கெட்டு போய் விடக்கூடாது. உலகத்துக்குள்ளே போய் நாங்கள் உலகத்துக்குள்ளே போய் நரகத்துக்கு போய் விடக்கூடாது. ஏனென்றால் பரலோக ராஜ்யம் எங்களுக்குரியதாக இருக்கிறது. பரலோகத்துல அநேக வீடு வாசல்கள் இருக்கிறது எங்களுக்கு. ஆகவே நாங்கள் அங்கே போக வேண்டும். ஆகவே அவர்களை மீட்கும் பொருளாக எங்களை இந்த உலகத்துக்கு வந்தார் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப எங்கள் மேல் வைத்த அந்த அன்பை நிமித்தம் அவர் கல்வாரி சிலுவையிலே அங்கு மரித்த. ஹல்லேலூயா. ஆகவே பாருங்க, அடுத்ததாக நாங்க பார்ப்போம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அப்ப நீங்களும் நானும் எப்பேற்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம்? வெளிச்சமா இருக்கிறோம் இல்லையா? இந்த உலகம் முழுவதும் அந்தகார இருளில் இருந்தது. வானமும் பூமியும் ஒன்றாக இருந்தது. அப்பா ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பார்த்தாரு, வானத்தை மேலையும் பூமியை கீழே 2ஆ பிரிச்சு வெளிச்சத்தை உருவாக்குனாரு. வெளிச்சம் உண்டாகி விட்டது, இருள் மறைந்து போய் விட்டது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்க உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறோம். மலை மேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கார் மலை. அப்ப நாங்க உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறோம். ஒரு மலைன்னு சொன்னா ஒரு குன்றின் மேல், ஒரு மவுண்டன் மேல் உள்ள அந்த பட்டணம் ஒரு நாள் மறைவா இருக்க மாட்டாது இல்லையா? அதே போல இன்னொரு காரியத்தை சொல்றாரு, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அல்லேலூயா. இப்ப விளக்க கொளுத்தி என்ன செய்யறாங்க? அவங்க ஒரு விளக்கு அப்படி கொளுத்தி அதை ஒரு மரப்பாத்திரத்துல மூடி வைக்க மாட்டார்கள் இல்லையா? அப்படி மூடி வைத்தால் அந்த இடம் முழுவதும் இருளாக இருக்கும். அவங்க என்ன செய்யறாங்க? அவர்கள் அதை விளக்கு தண்டில் உயர்த்தி வைப்பார்கள். அது வீட்டில் உள்ள எல்லோருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்க அப்பேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். நாங்கள் போகிற இடம் வெளிச்சமாக மாற வேண்டும். இருள் காணப்படுகிறதா? நாங்கள் செபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த இருளை அகற்றுங்க, வெளிச்சத்தை கொண்டு வாங்க. ஆகவே அந்த இடத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நாங்க சின்ன காலத்துல கரண்ட் எல்லாம் இல்ல. அந்த நாட்கள்ல நாங்க படிக்கிற காலத்துல எனக்கு நல்லா தெரியும். இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு சிமிழி தெரியாது, இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது, விளக்கெல்லாம் தெரியாது. உடனே சுவிட்ச் ஆன் பண்ண மட்டும்தான் தெரியும். 6 மணி ஆயிட்டா சுவிட்ச் ஆன் பண்ணிடுவாங்க. அந்த நாட்களில் சிமிழி அப்படின்ற ஒரு காரியம் இருந்தது. அதை மண்ணெண்ணுக்குள்ள போட்டு திரிய போட்டு நானா இருக்கிற நாட்கள் அம்மா எனக்கு அந்த வேலையெல்லாம் கொடுப்பாங்க. சிமிழி கழுவுற வேலை. 5 மணி ஆகிட்டா எல்லாம் கழுவி அங்க மேசையில வச்சிடணும், அடுக்கி வச்சிடணும். அது கவனமா கழுவணும். அதை உடைச்சா அடிதான் விடும். அப்ப அது உடைஞ்சு போனா எங்க வீட்டுல அப்படி அந்த 2 ரூம் 2 ரூம் ஹால் கிச்சன் அப்படி இருந்தது. அந்த 2 ரூமுக்கு நடுவுல ஒரு விளக்கத்தண்டை அப்படியே அடிச்சு வச்சிருந்தாங்க. அது உள்ளுக்கு என்ன செய்வாங்க? இந்த சிமிழியை எடுத்து வச்சிருவாங்க. அந்த ஹால் நடுவுல 2 ரூமுக்கு நடுவுல இந்த சிமிழி அந்த எங்களுக்கு படிக்கிறதுக்கு அந்த ஹால் முழுவதுக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அந்த வெளிச்சம் கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த நாளிலே போதுமானதாக இருந்தது. இன்னைக்கெல்லாம் பாருங்க கஷ்டம். கொஞ்சம் டிம்மா லைட் இருந்துச்சு, ஐயோ என்ன அப்படி இப்படிம்போ. ஆகவே அந்த வெளிச்சத்துல நாங்க 4 பேரும் படிப்போம். மேசையை போட்டு சுத்தி வர இருந்த அந்த வெளிச்சத்துல படிப்போம். அந்த வெளிச்சத்துல சாப்பிட்டோம். அந்த வெளிச்சத்துல வாழ்ந்தோம். அப்ப அந்த வெளிச்சம் மேலே இருந்ததுனால நாங்க எல்லா காரியங்களும் செய்யக்கூடியதாக இருந்தது. அதை எங்க அம்மா என்ன செஞ்சாங்க? அதை மூடி, வேணாம் உங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி அது மேல வச்சு அப்படியே ஒரு எதையோ கொண்டு போத்திட்டாங்கன்னு வைங்க, மூடிட்டாங்கன்னு வைங்க. அது எங்களுக்கு வெளிச்சம் கொடுத்திருக்க முடியுமா? நாங்க படிச்சிருக்க முடியுமா? சாப்பிட்டு இருக்க முடியுமா? இயலாது.
ஆகவே அதே போலதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்க மூடி வைக்க கூட எங்களை நல்ல காரியங்களை நாங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள் தானே. நாங்க மூடி வைக்க கூடாது காரியங்களை. மற்றவங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்லணுமோ சொல்லிக்கொண்டே இருக்கனா. எனக்கு ஒரு காரியம் இருக்கிறது, வீட்டுல எல்லா வேலையும் செய்து முடிப்பேன். எனக்கு நேரம் கிடைச்சேன்னா ரெக்கார்டிங்ல உட்கார்ந்துருவேன். உட்கார்ந்து அதை ஆண்டவரை பத்தி பேசி நான் Facebookல அப்லோட் பண்ணிடுவேன். அப்பதான் எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அது ஒரு 10 பேர் பாக்குற நேரம் அவங்க மனம் திரும்புவாங்க, அவங்க ஆசீர்வாதத்தை பெறுவாங்க. ஆகவே அவ்வளவு எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மை செய்ய முடியுமே, எவ்வளவுக்கு எவ்வளவு எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியும் நாங்க கொடுக்கணும். என்னன்னா இப்ப நாங்க போய் ஒரு பெரிய மேடையில எங்களை கூப்பிட்டு நீங்க பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்ப சொல்ல மாட்டாங்க. அவ பெரிய பெரிய ரெவரன்மார், பெரிய பெரிய அதிகாரிகள், நல்ல வல்லமையுள்ள தீர்க்கதரிசிகள், நல்ல பவர்ஃபுல்லானவங்க உங்களதான் எடுப்பாங்க. அப்ப எங்களையெல்லாம் எடுப்பாங்களா கர்த்தருடைய பிள்ளைகளை? இல்ல, அது சாத்தியம் இல்லை. ஆனா எடுப்பாங்க. ஒரு ஆலயத்துக்குள்ள போயிட்டு பிரசங்கம் பண்றதுக்கு நான் போவேன். ஆலயத்துக்குள்ள பிரசங்கம் பண்ண போறது, அந்த மாதிரியான காரியங்கள் இருக்கு. பெரிய பகிரங்கமான காரியங்களை நாங்க இதுவரைக்கும் நான் பேசுனது கிடையாது. ஆகவே கர்த்தர் நல்லவர். பாருங்க, நாங்க எங்களுடைய காரியங்களை உடனே நாங்க வெளிச்சத்துக்கு கொடுக்கிறோம் இல்லையா? உடனே கொடுத்துடுறோம். அதை உலகம் முழுவதும் கேட்கும். Facebookல போட்டுட்டா போதும், உலகம் முழுவதும் அதை கேட்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளோ எங்களுடைய வாழ்க்கையில நன்மையை நாங்க வேதாகமத்துல இருந்தோ ஆண்டவருடைய சமூகத்துல இருந்தோ பெற்றுக்கொள்றோமோ, அதை அடுத்து நாங்க கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். மூடி வைக்கவே கூடாது. நாங்க சாகும் வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் என்னென்ன எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் எல்லா காரியங்களையும் அங்கு சொல்லிக் கொண்டே இருக்காங்க. அதான் வெளிச்சம். அதை மூடி ஐயோ எங்களுக்கு இந்த வார்த்தையை நாங்க வாசிச்சுட்டோம் பாருங்க. இப்ப மலை பிரசங்கத்துல இருக்க ஆவியிலே தான் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பாருங்க. மத்தேயு 5வது அதிகாரத்துல அப்பா என்ன செய்ய, அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றார். பாத்தீங்களா, அவர் போயிட்டு ஒரு மலை மேல போயிட்டு அங்க நின்றனால அவர் நிறைய காரியம் உட்கார்ந்தனால நிறைய காரியங்களை சொல்றாரு. பாருங்க என்ன சொன்னாரு, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இப்ப அப்பா கிட்ட இருக்கிற அந்த வெளிச்சத்தை தன்னுடைய சீஷர்களுக்கும் ஜனங்களுக்கும் அங்கு சொல்லிக் கொடுக்கிறார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்பதாக அதை சொல்லிக் கொடுக்கிறாரு. நீங்க துயரப்படுகிறீங்களா? உலகத்துல துயரங்கள் உண்டு, அங்க துயரப்படுறீங்களா? ஆனா நீங்க ஆறுதல் அடைவீங்க ஒரு நாள். பரலோக ராஜ்யத்திலே உங்களுக்கு ஆறுதல் இருக்கிறது. பரலோக ராஜ்யத்திலே கண்ணீர் கிடையாது. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். இப்ப என் பிள்ளைகளே, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சாந்தத்தோட இருக்கிறீங்களோ கவலைப்படாதீங்க. நீங்க என்ன சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அப்ப அவருடைய இதில் இருந்து அவர் என்ன செய்தார், எடுத்து மற்றவர்களுக்கு கொடுத்தது நிமித்தம் கர்த்தருடைய பிள்ளைகளே அங்கு வெளிச்சத்தை சீஷர்கள் கண்டு கொண்டார்கள். அல்லேலூயா. ஆகவே நாங்கள் மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாக உப்பாக இருக்கும் பொழுது அங்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக நாங்கள் காணப்படுவோம். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு காரியங்களை அவர் சொல்லுறார் இல்லையா? விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அருமையான ஒரு வசனம் இல்லையா? பரலோகத்தில் உள்ள உங்களுடைய நல்ல செயல்களை வெளிச்சம், உங்களுடைய வெளிச்சமானது மனிதர்கள் முன்பாக பிரகாசிக்கட்டும். அப்பொழுது அவர்கள் உங்கள் நல்ல செயல்களை கண்டு பரலோகத்தில் உள்ள உங்கள் பிதாவை துதிப்பார்கள். அல்லேலூயா. ஆக இவ்விதமாக கர்த்தருடைய பிள்ளைகளே அப்பா அழகாக நேர்த்தியாக அவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஆகவே
நாங்கள் இந்த உலகத்திலே வாழும் வரைக்கும் ஒரு உப்பாக, ஒரு சுவையுள்ள பதார்த்தமாக, ஒரு வெளிச்சமாக, இருளை நீக்குகிற ஒரு வெளிச்சமாக நாங்கள் வாழும் பொழுது அவர் எங்களை ஆசிர்வதிக்கிற தகப்பனாக இருக்கிறார். அப்பாங்கிறது எங்களை பார்க்கின்ற பொழுது அவர் மகிமைப்படக்கூடியவராக இருக்கிறாரே, அவர் சந்தோஷப்படுவார். என் பிள்ளைகளை படைச்சதுக்கு நான் மனஸ்தாபப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என் பிள்ளைகளை நான் படைச்சதுக்கு நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளே அங்கு சொல்ல வேண்டும். அப்பா அப்பா அங்கு நினைக்க வேண்டும். அவர் சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? ஆகவே நாங்க இந்த உலகத்திலே இருக்கிற பிள்ளைகள், அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள். ஆகவே அவர் சொன்னபடி நாங்கள் உலகத்துக்கு உப்பாகவும் உலகத்துக்கு வெளிச்சமாகவும் நாங்கள் இருக்கின்ற பொழுது அவர் எங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனாக இருக்கிறார். அவர் எங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் எங்களை பெயர் சொல்லி அழைத்த தகப்பன். இஸ்ரவேல் ஜனங்களை அற்புத விதமாக வனாந்தரத்திலே நடத்திய தேவன். அவர் மகிமையுள்ள தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் பசியோடு தாகத்தோடு இருந்த பொழுது அவர்களுக்கு பசியார உணவை கொடுத்த தேவன். பரலோகத்தில் இருந்து அப்பா என்ன செய்த? தேவ தூதர்கள் உணவை கொடுத்து கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த பிள்ளைகளை போஷித்த தேவன். இறைச்சியை கேட்டு அடம்பிடிச்சாங்க, காடைகளை கொடுத்து ஆசீர்வதித்த தேவர். தண்ணீரை கேட்டு அடம்பிடிச்சாங்க, தண்ணீரை கொடுத்து ஆசீர்வதித்த தேவர். ஆக இவ்விதமாக வனாந்தரத்திலே அவர்கள் முறுமுறுத்த பொழுது அவர்களை கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்த தகப்பன் தான் நம்முடைய தகப்பன். அவர் இஸ்ரவேலின் தேவனாக இருக்கிறார். அவருடைய மகிமை இன்னும் மங்கி போகவில்லை கர்த்தருடைய பிள்ளைகளே. அவர் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். அவர் இன்றைக்கு நீங்க இப்ப இந்த நிமிஷத்துல உண்மையான இருதயத்தோடு உள்ளான இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நீங்க அவரை கூப்பிடும் பொழுது அவர் உங்களோடு அங்க பிரதியட்சயமாக பதிலளிக்கக்கூடிய தகப்பனாக இருக்கிறார். சச்சிருவாக உங்களுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய தகப்பனாக இருக்கிறார். அவர் அதை தான் வாஞ்சிக்கிறார். என்னுடைய பிள்ளைகள் என்னை நோக்கி எப்பொழுதும் கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். என் பிள்ளைகள் எந்த நேரம் என்னோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அதான் சொல்றாரு, இடைவிடாமல் செவிங்க, இடைவிடாமல் ஆராதனை செய்யுங்க என்பதாக. அல்லேலூயா. ஆகவே நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்திலே பாக்கியம் பெற்ற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒரு உப்பாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம், ஒரு ஒளியாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எங்களிடத்திலே அங்கு சாரம் ஏறாத எந்த ஒரு காரியம் கிடையாது இல்லையா? நாங்கள் உப்பாக சுவையுள்ளவர்களாக நாங்கள் உலகத்துக்குள்ளே வாழ வேண்டும். அதே போல எங்களிடத்திலே இருள் கிடையாது, வெளிச்சம் இருக்கிறது. எங்களிடத்திலே வருகிறவர்கள் வெளிச்சத்தை பெற்றுக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கு, இவ்வளவு அற்புதமான காரியங்களுடைய வாழ்க்கையில அவர் சொல்லிவிட்டு கடந்து போயிருக்கிறார். அல்லேலூயா. இதை நாங்கள் கடைபிடிக்கும் பொழுது, இதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்திக் கொள்ளும் பொழுது பரலோக ராஜ்யத்துல எல்லாரும் அங்க சந்தோஷப்படுவாங்க. அப்பா மாத்திரமல்ல, அங்க இருக்கிற எல்லாருமே தேவ தூதர்கள் கொண்டு சகல பரிசுத்தவான்களும் சந்தோஷப்படுவாங்க. ஏனென்றால் அவருடைய பார்வைக்கு நாங்கள் உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் எங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனாக இருக்கிறார். என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தகப்பன். அவர் தேவ தூதர்களையோ அல்லது மற்ற எந்த ஒரு காரியத்தை அவர் அனுப்புகிற தேவன் கிடையாது. அவரே அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது அவரே எங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய தகப்பனாக அவர் இருக்கிற. ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாளிலே நீங்களும் நான் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். நான் இந்த நாளிலிருந்து உலகத்துக்கு உப்பாக மாறப்போகிறேன், சுவையுள்ள ஒரு பதார்த்தத்தை போல மாறப்போகிறேன். நான் இன்றைய நாளில் இருந்து நான் ஒரு வெளிச்சத்தின் பிள்ளையாக நான் மாறப்போகிறேன். என்னிடத்துல வருகிறவர்கள் வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ளப் போகிறார்கள், ஆறுதலை பெற்றுக் கொள்ளப் போகிறார்கள், சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளப் போகிறார்கள், சமாதானத்தை பெற்றுக் கொள்ளப் போகிறார்கள் என்பதாக நாங்கள் ஒரு ஆண்டுடைய சமூகத்திலே ஒரு பொருத்தனை பண்ணுவோம் இல்லையா? இந்த நாளில் இருந்து என்னுடைய ஜீவியம் மாறட்டும் ஆண்டவரே. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டோடைய உங்களுடைய வார்த்தையை நான் கொடுக்க முடியுமா நான் கொடுப்பேன் ஆண்டவரே. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டோடைய சத்தியத்தை நான் வெளியில போய் சொல்ல முடியுமோ சொல்லுவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுப்போமா கர்த்தருடைய பிள்ளைகளே. அவருடைய நாமம் ஒன்றே மகிமை அடையட்டும். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜெபத்திலே விழித்திருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.